Hi friends, welcome to Tech Trends channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அலாரம். இதை வந்து ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த சென்சார் பக்கத்தில் ஏதாவது ஆப்ஜெக்ட் வரும்போது இது வந்து நமக்கு அலாரம் சவுண்டு தரும். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வாட்ச் தி வீடியோ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் ஒரு ஆர்டினோ போர்டு, ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், அப்புறம் ஒரு பஸ்ஸர், ஒரு எல்இடி, ஒரு 220 ohm ரெசிஸ்டர், அப்புறம் கொஞ்சம் கனெக்டிங் ஒயர்ஸ், கனெக்டிங் கேபிள், அப்புறம் ஒரு பிரெட்போர்டு. ஃபஸ்ட் நம்ம இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை பிரெட்போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரில் 4 பின் இருக்கும். விசிசி, ட்ரிகர், எக்கோ, கிரவுண்ட். இந்த விசிசி வந்து ஆர்டினோ போர்டில் உள்ள 5 volt கூட கனெக்ட் பண்ணணும். இந்த கிரவுண்டை வந்து ஆர்டினோ போர்டில் உள்ள கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ட்ரிகர் பின்னை வந்து பின் நம்பர் 13 கூட கனெக்ட் பண்ணணும். எக்கோ பின்னை வந்து பின் நம்பர் 12 கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் பிரெட்போர்டோட ஒரு எண்டில் இதை கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து 4 பின்லையும் நான் இந்த கனெக்டிங் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து விசிசி, அதை வந்து ஆர்டினோ போர்டில் 5 volt கூட கனெக்ட் பண்ணுறேன். செகண்ட் பின் வந்து ட்ரிகர், இதை வந்து பின் நம்பர் 13 கூட கனெக்ட் பண்ணணும். தேர்ட் பின் வந்து எக்கோ, இதை வந்து பின் நம்பர் 12 கூட கனெக்ட் பண்ணணும். ஃபோர்த் பின் வந்து கிரவுண்ட், இதை வந்து ஆர்டினோ போர்டில் கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாரை வந்து ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த பஸ்ஸரை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸரில் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்கும். ஷார்ட்டாக இருக்கிற பின் வந்து நெகட்டிவ், லாங்காக இருக்கிற பின் வந்து பாசிட்டிவ். இதை வந்து பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த நெகட்டிவ் பின்னை வந்து பஸ்ஸரில் உள்ள நெகட்டிவ் பின்னை வந்து ஆர்டினோ போர்டில் உள்ள நெகட்டிவ் கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் வந்து பின் நம்பர் 11 கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த நெகட்டிவ் வந்து நான் இந்த கிரவுண்ட் கூட கனெக்ட் பண்ணுறேன். பாசிட்டிவ் பின்னை வந்து பின் நம்பர் 11 கூட கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அல்ட்ராசோனிக் சென்சார் அப்புறம் பஸ்ஸர் இது ரெண்டையும் ஆர்டினோ போர்டு கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து எல்இடி, இந்த எல்இடியிலையும் 2 பின் இருக்கும். இந்த ஷார்ட் லெக் வந்து நெகட்டிவ், லாங் லெக் வந்து பாசிட்டிவ். இதையும் பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம் ஒரு பாயிண்டில். பஸ்ஸர் கனெக்ட் பண்ண மாதிரியே இதில் உள்ள நெகட்டிவ் பின்னை வந்து கிரவுண்டு கூட கனெக்ட் பண்ணணும். இந்த எல்இடியோட பாசிட்டிவ் பின்னில் வந்து ஒரு 220 ohm ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெசிஸ்டரோட இன்னொரு எண்ட்லேருந்து ஒரு பின் எடுத்து பின் நம்பர் 10 கூட கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம சர்க்யூட் கனெக்ஷன் முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஆர்டினோ போர்டை வந்து லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டூல்ஸில் போய் நம்ம போர்டு எதுன்னு செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்டினோ யூனோ போர்டு, அதனால யூனோ போர்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து போர்ட் எதுன்னு செலக்ட் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம கோடு வந்து அப்லோட் ஆகும். இப்போ ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இனி நம்ம அவுட்புட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அவுட்புட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து 8 cm செட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த 8 cm உள்ளாடி எது வந்தாலும் நமக்கு வந்து அலாரம் அடிக்கும். அதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அலாரம் அடிக்காது. இது பக்கத்தில் வர வர அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். இது எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து கையை வச்சு கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டெக் ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.